வாங்க அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? என்னம்மா ரோஸ்லின் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என் தங்கச்சி லக்ஷ்மி தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. பொண்ணு எப்படி இருக்காளோ என்னவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றியா இல்லையா? இவ்வளோ ஒல்லியா கிடக்க. ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொடுத்து விட்டுருக்கா உங்க அம்மா. இலக்கியில தான் இருக்கு, போய் எடுத்துக்கொண்டு நல்லா சாப்பிடு. ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கியே. ஓ அப்படியா மாமா. ஓகே ஓகே. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு. நானும் சொல்லிட்டேன் அதெல்லாம் கொடுக்காதீங்க வேணாம் நான் சாப்பிட மாட்டேன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க. நான் கீழே போயிருக்கேன். பாரு எப்படி மெலிஞ்சு போயிருக்காருன்னு. அப்புறம் லக்ஷ்மி அக்கா கிட்ட கேட்டாங்கன்னா எங்ககிட்ட தான் கேட்பாங்க. உங்களை நம்பி தானே உங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் விட்டோம். பாருங்க என் பொண்ணு எப்படி மெலிஞ்சு போயிருக்கான்னு. நல்லா சாப்பிடணும் என்ன ரோஸ்லின்? அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் கேட்டியாமே அதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸ்நாக்ஸு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்குது. போய் எடுத்து வச்சுக்கோ. ஐயோ அத்தை நான் நிறையா சாப்பிட்டு தான் இருக்கேன். அதுவும் ஷீலா ஆன்ட்டிலாம் சொல்லவே வேணாம். நல்லா சமைச்சு போடுறாங்க. நான் நிறையவே சாப்பிட்றேன். இருந்தாலும் இப்படி தான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறது? சரி நான் கீழே போகிறேன். நீங்கள் பேசிட்டு வாங்க. என்னம்மா திவ்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னடி ஆளே அழைச்சி போயிட்ட? எனக்கு உன்னை நினச்சி தாண்டி ரொம்ப கவலையே. வேறு எதுவும் நினச்சி கவலைப்பட்டுருக்கியா? உன் லவ் மேட்ச்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீ அதை நினச்சி எதுவும் பயப்படாதானே? நல்லா சாப்பிடு. எப்படி அழைச்சி போயிருக்க பாரு. எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? ஃபோன் கூட சரியாக முன்ன மாதிரி பேசுறதில்ல. சரி இது அப்பா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். அதுக்காக தான் நாங்கள் உடனே கிளம்பி வந்தோம். ஏங்க வந்து பேசுங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஆளே மெலிஞ்சு போயிட்டியே. அம்மா என்னை சுற்றி சொன்னா. எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, என்கிட்ட என் பொண்ணு சொல்லலையே, அதுதான் ஒரே வருத்தம். அப்பா வேணா அவ்வளோ குடும்பக்காரனா நினைச்சிட்டியா? உன் ஆசைக்கு மீறி நான் ஏதாவது செஞ்சிருவேனா? நீ கேட்கறதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தவன்டா. எனக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு அது ஒரு வருத்தம் தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, மாப்பிள்ளை தம்பி எங்க இருக்கிறாரு? என்ன பண்றாரு? கூட வேலை செய்யறாருன்னு சொன்னா உங்க அம்மா. வீட்டுல இப்படி விசாரிக்கணுமா? நாங்க தான் இனிமே விசாரிக்கணுமா? நீ ஏன் விசாரிச்சிட்டியா? எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? அப்பா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு எனக்கு அந்த பையனை பிடிக்கலப்பா. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். எனக்கு செட் ஆகலை. அவன் எனக்கு சரியான ஆளாக இருப்பான்னு எனக்கு தோணலப்பா. அதான். ஏமா என்னாச்சு? ஆனா அம்மா என்கிட்ட நீங்க எப்ப லவ் பண்ணணும் தானே சொன்னா. ஏன் ஏதாவது பிரச்சனையா? அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணானு எதுனாலும் சொல்லுமா. அப்பா பேசி ஒத்துக்க வைக்கிறேன். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அப்பா கிட்ட மறைக்காதடா. அப்பா கிட்ட சொல்லு எதுனாலும். நான் பேசி புரிய வைக்கிறேன். ஆமாடி திவ்யா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. எதனால பிரிஞ்சிட்டீங்க? என்ன அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானா இல்லை நீ அவனை பிடிக்கலன்னு சொன்னியா? யார் மேலே தப்பு? என்னம்மா ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுனாலும் சொல்லு. அப்பா கேட்குறாருல, சொல்றி. எதுவும் எங்ககிட்ட மறைக்காத. ஐயோ அம்மா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, விட்டுருங்க. இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம், இந்த லவ் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க ப்ளீஸ்ப்பா. உங்ககிட்ட அது ஒன்று மட்டும் தான் நான் கேட்குறேன். விட்டுருங்க. இதுக்கு மேலே இந்த கல்யாண பேச்சு அது இதுன்னு என்கிட்ட எடுத்துகிட்டு வராதீங்க. உங்களுக்கு ப்ளீஸ் ஒரு 6 மந்த் ஆச்சு குறைஞ்சது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் ஆசை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போதைக்கு என்னால் இந்த கல்யாணம் அது இதெல்லாம் எதுவுமே யோசிக்க முடியாது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. சரிம்மா, நாங்க தான் ஏதோ ஆசையில வந்தோம். நீ லவ் பண்றதா உங்க அம்மா சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசையா வந்தோம். ஆனா நீ என்னடா இப்படி சொல்றியே? என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் விருப்பத்தை மீறி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். 6 மாதம் டைம் தானே, நீ எடுத்துக்கோ. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா அப்புறமா என் தங்கச்சி பையனுக்கு கூட கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ எதுவும் வேணாம், பேச வேண்டாம். நீ பொறுமையாகவே யோசிச்சு சொல்லு, சரியா? எதுனாலும் மறைக்காதடா அப்பா கிட்ட. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். உடம்ப பார்த்துக்கோ. ஆமாடி திவ்யா, நீ எதுவும் யோசிக்காத. எதுனாலும் பார்த்துக்கலாம், சரியா? அப்பாவும் அம்மாவும் எப்பயும் உன் கூட தான் இருப்போம். எதுனாலும் ஓப்பனாக சொல்லு. 2 மாதத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு இப்படி இல்லைன்னு சொல்லும்போது என்னன்னு யோசிக்க தோன்றுறது. சரி விடு. உனக்கு பிடிக்கலாங்கும் போது என்ன பண்ண முடியும்? நம்ம நல்ல பையனாக பார்க்கலாம். நாங்கள் அதை பற்றி இப்போதைக்கு பேசலை. ஆனால் உனக்கே எப்போ தோணுதோ கண்டிப்பாக அப்போது
ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். அவர் தங்கச்சி பையனுக்கு கூட கேட்டுட்டே தான் இருக்காங்க. நாங்கள் தான் தள்ளி போட்டிருக்கோம். நீ பொறுமையாக யோசிச்சு சொல்லு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். பத்திரமா இரு. எதுனாலும் ஃபோன் பண்ணு. அம்மா ஃபோனில் எடுப்பேன். அம்மா கிட்ட எதுனாலும் மறைக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரிம்மா, நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். புரியுதாப்பா? நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்கன்னே நினச்சி. ஆமாம், ரம்யா எங்க? அவளை கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லையா? வந்தக்கா. வந்த உடனே பார்க்கணுன்னு சொன்னான். நாங்கள் தான் ஈரடி, நாங்கள் முதல்ல போய் பேசிட்டு அப்புறம் நீ போய் பேசுறியான்னு சொன்னோம். கீழே தான் இருக்கா. நான் மேலே அமுச்சு வைக்கிறேன். பேசு, என்ன அவகிட்ட பேசு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம்மா. சாப்பிட்டு காரில் தான் வந்தோம். அப்பா அவ்வளோ தூரம் மறுபடியும் கார் ஓட்டிகிட்டு போகணும்ல, அதனால லேட் ஆகிடும். பகல்லே கிளம்புனா தான் நல்லாயிருக்கும். அதனால தான். நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. ரெஸ்ட் எடு, பத்திரமா இரு, நல்லா சாப்பிடணும். எதனாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. சரி, நாங்கள் வரோம். எனக்கு தைரியம் இல்லைப்பா. உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் இருக்கு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அவன் ரொம்ப மோசமானவன்ப்பா. அவன் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் வாழ்க்கை மொத்தமாக அழிஞ்சிரும். ரொம்ப கொடுமையான ஆள் அவன். நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். இந்த விஷயத்த உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. சொன்னா நீங்க இன்னும் வருத்தப்படுவீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்னோட விருப்பத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. ஆனா அதுக்காக இவ்வளோ மோசமான ஒருத்தனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கம்மா. உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னு இல்லை. ஆனா என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையே நரகமா போயிடும். இப்ப கூட அவன் என்ன மிரட்டிட்டு தான் இருக்கான். எனக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் நான் தைரியமா இருக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட எதையும் நான் சொல்லலை. என்ன மேடம், என்ன பண்ணுறீங்க ரூம்குள்ள? வாரம்யா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டியா இல்லையா? அப்புறம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இன்னும் போட்டுட்டு தான் இருக்கியா என்ன? அதானே பார்த்தேன். என்னவோ சோகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உன் ட்ரெஸ்ஸில் மட்டும் குறியா இருப்பல்ல. அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறதா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா? என்னடி, என்ன நடக்குது? அப்போது சீக்கிரமாகவே மேரேஜு அப்படி தானே? அதுக்கு தான் அம்மாவும் அப்பாவும் வந்ததா கேள்விப்பட்டேன். என்கிட்ட இதை அவங்க சொல்ல, ஆனால் அவங்க பேசும்போது லைட்டாக ஒட்டுக்கிட்டேன். அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் எங்களுக்குள்ளே செட் ஆகலை. அதனால் நான் பிரேக்கப் பண்ணிட்டோம். லவ் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லடி. அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு அந்த பையனை. ஆனால் அதுக்கப்புறம் சரியாக வராதுன்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம். அதை தான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணம்லாம் இப்போதைக்கு என்னால் யோசிக்க முடியாது. எப்படினாலும் ஒரு 6 to 7 months எனக்கு டைம் வேணும்னு அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே கேட்டிருக்கேன். அதனால் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன? எனக்கு மேரேஜ் ஆனதான் உனக்கு ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற இஷ்டம் இல்லை. ஐயோ, மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே பேசுகிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடி திவ்யா. எனக்கு என்ன அவசரம்? நான் தானே இப்போ தானே காலேஜ் படிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டியோ? ஓஹோ, சரி சரி. அப்போது இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க உனக்கு, அப்படி தானே? ஏய் நடிக்காதடி. உன்னோட எக்ஸ்பிரஷன்லேயே நல்லாவே தெரியுது. ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்போதைக்கு உன் அக்காவுக்கு மேரேஜ் நடக்காது. ஓகே, மினிமம் 1 year ஆச்சும் ஆகும். நான் அப்பாக்கிட்டையும் டைம் கேட்டிருக்கேன். ஒரு 6 months மேலே அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், பார்த்துக்கலான்னு. அதனால் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்புறம் சாப்பிட்டியா? அப்பாவும் அம்மாவும் சாப்பிட போகிறேன்னு சொன்னாங்க. வா, நம்மளும் போய் சாப்பிட்லாம். இரு நான் முதல்ல உன்னோட
க்ளோசெட்டை பார்த்துட்டு தான் வரணும். என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் வச்சுருக்க? இந்த ட்ரெஸ் கூட அழகாக தான் இருக்குது. இன்னும் வேறு எந்த மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கணும். இந்த ரூம் கூட அழகாக தான் செட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. ஷீலா பெரியம்மாவோட வீடும் அழகாக இருக்குது. வேறு ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு வரேன். இரு. டியே ட்ரெஸ் பைத்தியம். உனக்கு 2-3 செட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் நீ போகும்போது தரேன். வா இப்போ முதல்ல கீழே போகலாம். அப்பாவும் அம்மாவும் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க நம்ம தனியாக பேசிட்டு இருந்தோம்னா. வா போகலாம். ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள்? இப்படி வீட்டுக்கு நடுவில் வந்து வழி மறைச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஹூ ஆர் யூ? ஹாய் கிருஷ்ணா டார்லிங். நானா அஸ்வின். உன்னை மீட் பண்ணோன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் தான் நீ ஆஃபீஸில் மீட்டிங்கு அது இதுன்னு பிஸியாக இருப்ப, வீட்லேயே வச்சு பார்த்துடலான்னு இன்னைக்கு வர சொன்னார். அதனால தான் வந்தேன் டார்லிங். உனக்கும் எனக்கும் தான் இந்த 1 வீக்கில் மேரேஜ் பண்ண போகிறாங்க. உனக்கு தெரியாதா என்ன? என் ஃபோட்டோ கூட நீ இன்னும் பார்க்கலையா? ஓஹோ, அந்த அஸ்வின் இவன் தானா? பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. நல்லா ஆஃப்ரிக்கன் மங்கியாட்டம் இருக்கான். இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? சி, என்ன டேஸ்ட்டோ எங்கள் டேடிக்கு. பஸ்ட்டாக இருக்கான். பார்க்கவே வாமிட் வருது. ச்சே, என்ன பண்ணுறது? நாமளும் நார்மலாக பேசுவோம். ஓ, அந்த அஸ்வின் நீங்கள் தானா? ஓகே, இட்ஸ் ஓகே அஸ்வின். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். எனக்கு இப்போது ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குது. ஸோ நான் அது போய் ஆகணும். நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன்னு. பாய். ஹே கிருஷ்ணா டார்லிங், இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் இருக்கு. நான் தான் உன்னோட ஃபியான்சேன்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட கூட பேசாமல் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு போகணுன்னு போயிட்டுருக்க. வெயிட் பண்ணுமா, உன்னை பார்க்கறதுக்கு தானே நானும் வந்திருக்கேன். நானும் ஒன்றும் சும்மா கிடையாது. நிறையா பிஸியான ஸ்கெடியூலெல்லாம் விட்டுட்டு தான் உனக்காக வந்திருக்கேன். ஆ அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் அடிக்கடி ஆஃபீஸ்க்கெலாம் போக வேணாம் என்ன? எனக்கு எனக்கு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் உன்ன மாதிரி. ஹலோ மிஸ்டர், என்ன உங்ககிட்ட டாடி எதுவும் சொல்லலையா? நான் என்னோட கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் டாப்பில் இருக்குது, தெரியும்ல இண்டஸ்ட்ரியிலேயே. ஸோ அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்கள் எதுக்கும் இன்னொரு டைம் டேடி கிட்ட பேசிடுங்க, ஓகேவா? வழி விடுங்க, நான் இப்போ கிளம்பணும். ஓ, சில் டார்லிங். அவ்வளோ உனக்கு இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸாக இருந்தால் இட்ஸ் ஓகே கிருஷ்ணா. யூ கண்டினியூ ஆஃப்டர் மேரேஜ். பட் இப்போ என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமே. உங்கள் டேடி அதில் டீட்டெயிலாக எனக்கு சொல்லலை தான். பட் இருந்தாலும் ஐ கேன் அட்ஜஸ்ட் வாட் யூ வாண்ட். ஓகே, உங்களுக்காக நான் என்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போகலாமே, என்ன அவசரம்? லுக் மிஸ்டர் அஸ்வின், ஐ ஹாவ் அ மீட்டிங் டு கோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேடி கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நவருங்க. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. என்ன வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள உட்காருங்க, வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கவிதா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யார் அங்கிள் கூப்பிட்டுட்ருக்கீங்க? கிருஷ்ணாவா? இப்போதான் அவள் வெளியே போனான். என்ன அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறா? உங்கள் பொண்ணுக்கு எதுவும் பேசல நீங்கள் சரியா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வீட்டோட இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு சொல்லி. நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி டீல் போட்டீங்க? நான் சொல்கிறதெல்லாம் அவள் கேட்பான்னு சொன்னீங்க. பட் இப்போ என்னடானா அவள் அவளோட இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கா. பார்க்க அழகாக இருக்கான்னு தான் ஓகே பண்ணேன். ஞாபகம் இருக்குல்ல நம்மளோட பிஸ்னஸ் டீலும் 500 crores இன்வெஸ்ட் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா அங்கிள்? உங்கள் பொண்ணு கிருஷ்ணா கிட்ட நான் சொன்னதா சொல்லி புரிய வைங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயோ மாப்பிள்ள,
அது வந்து அவ கல்யாணம் வரைக்கும் தான் அப்படி இருப்பா. கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க. அவகிட்ட இப்போதைக்கு என்னால எதுவும் பேச முடியாது. பேசுனா கல்யாணமே வேணாம்னு சொல்லிடுவா. அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. அப்புறம் இந்த 500 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. அதை நம்பி தான் நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், உங்க அப்பாவுக்கும் தெரியும். சரி, வாங்க உள்ள வாங்க, காஃபி குடிக்கலாம். இட்ஸ் ஓகே ரவி அங்கிள். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ நான் கிளம்பணும். டேடி முன்னையே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் உங்கள் பொண்ணை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தான் என்னை மதிக்கவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. மேரேஜ் ஹால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்கள் பொண்ணுக்கிட்ட மேரேஜ்க்காச்சும் ஒழுங்காக ரெடியாக இருக்க சொல்லுங்கள். அவள் ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கா. பேசிடுங்க ஒரு வார்த்தை. நான் வரேன். ஐயோ மாப்பிள்ள, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ராஜிகா, ஊருக்கு போனீங்க, வந்துட்டீங்களா? ரோஸ்லைனையும் திவ்யாவையும் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, அதான் போயிருந்தோம் பார்க்கலான்ட்டு. திவ்யாவையும் ரோசலினியும் ஊருக்கு போய் பார்த்துட்டு அதான் நைட்டாக வந்துட்டோம். இப்போதான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது. நேற்று வந்தால் டயர்டில் அப்படியே இருந்துட்டோம். அதான் இன்னைக்கு அப்படியே லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட என்னன்னு தகவல் சொல்லிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி ராஜிகா, நானும் தான் வரணும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு. நானும் வரேன். அந்த அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் ரங்கனி வந்தாங்கன்ட்டு அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்தேன். சரி வாங்க போகலாம். அடியே, நான் வந்தேன்னு நீ என்கிட்ட பேசினேன். நான் வெளியே தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேம்மா. மாடு இழுத்து பிடிச்சி கட்டிட்டு அடுத்து தோட்டத்துக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு இருந்தவள பிடிச்சி நிக்க வச்சு நான் எங்க எழுங்க நீன்னு நிக்க வச்சுட்டா. கதையா பேசிக்கிட்டு கிடந்தா. அவ நாத்தனார் வந்த கதை போன கதை அத்தனை கதையும். இப்ப என்னவோ நான் தான் பேசிட்டு இருந்த மாதிரி என்னைய சொல்றா பாத்தியா? இந்த சௌந்தர்யாவை மட்டும் நம்பவே கூடாதுடி. என்னதான் பேச்சு பேசுறா வருமா. இவெல்லாம் சொல்ற பேச்செல்லாம் நம்பாத ராஜி, புரியுதா? சூதானமா இருந்துக்க. இவ கூட போற பார்த்து போ. சரி சரி விடுங்க நீ. ஆமாம், நீங்கள் வந்தீங்க, உங்ககிட்ட கதை சொன்னேன், இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கு உடனே அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா என்ன? விடுங்க. நான் லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டாளுங்க யாராவது வந்து உங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லிடுங்க. வேறு யாரும் வரமாட்டாங்க. என் மாமியா கிளவி தான் ஃபோன் அடித்து கேட்டால் கேட்கும் அங்கே இருக்கிறாளா என்ன பண்ணுறானுங்கிட்டு. அதனால் அப்படி கேட்டுச்சுன்னா லட்சுமி அக்கா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா எங்கே போனால் என்ன ஆனான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கும். அதனால தான். சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். என்னென்ன சொல்றா பாருமா அவ. ஆமா, இவ போன் எங்க இருக்கிறா ஏது இருக்கிறான்னு போன் அடிப்பாங்க அவங்க வீட்டுல இருந்து. நான் எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எனக்கு பொழப்பா போடி எந்தால ஆளாளுக்கு 1000 வேலை இருக்குது. இவள என்னடானா இவ எங்க போனா வந்தானுங்கிறத நான் தகவல் சொல்லிட்டு கிடக்கணும் மக்கள். போடி போய் வேலை பழப்பம் தான் பாரு போ. நீ ஏன் போய் உன் மாமியா கிட்ட சொல்லிக்க போ. நான் வீட்டுக்கு போறேன்.